அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல இன்விசிபிள் நாட் எப்படி போடலான்றத பத்தி தான் பார்க்க போறோம். நார்மலா நம்ம 2 நூலை எப்படி ஜாயின் பண்ணுவோம்? இந்த நூலோட முனையும், இந்த நூலோட முனையும் இது போல வச்சு ஒரு சின்ன ரவுண்ட் அமைச்சு, இந்த ரவுண்டுக்குள்ள இந்த 2 முனையும் உள்ள விட்டு இழுக்கணும். இது போல நார்மல் முடிச்சு கிடைச்சிரும். இந்த முடிச்சு நமக்கு சேஃப்டி கிடையாது. ஆனா இப்ப நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இது போல முடிச்சு நீங்க போட்டீங்கன்னா, நீங்க செய்யற ஃபுல் அண்ட் ப்ராஜெக்ட்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரிஞ்சும் வராது. இது போல லாக் ஆகுற மாதிரி இன்விசிபிள் நாட் எப்படி போடலான்றத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். வீடியோல உங்களுக்கு கிளியரா புரியணுன்றதுக்காக நான் கலர் நூல வச்சு உங்களுக்கு இன்விசிபிள் நாட் எப்படி போடலான்றத பத்தி சொல்லப் போறேன். ஒரு சிசரும் வேணும். இன்விசிபிள் நாட் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நூலோட ஒரு முனைய இது போல வச்சுட்டு, அடுத்த கலர் நூல இது போல எக்ஸ் போல வச்ச பிறகு, இந்த ஃபர்ஸ்ட்ல வச்ச இந்த நூல இது போல வைக்கணும். வச்ச பிறகு இந்த டார்க் கலர் நூல இந்த லைட் கலர் நூல் மேல வைக்கணும். இப்ப நான் எப்படி வைக்கிறேனோ அதே போல வச்சுட்டு இது போல வச்ச பிறகு இந்த மாடல் நமக்கு கிடைக்கும். இந்த 2 முனையும் நார்மலா நம்ம எப்படி முடிச்சு போடுவோம் அது போல முடிச்சு போடணும். நார்மல் முடிச்சு தான் இது. 2த்தையும் ஒண்ணா சேர்த்து போடக்கூடாது. இது போல ஒரு நூல் மேல ஒரு நூல் வச்சுட்டு, இந்த லைட் கலரோ இல்ல டார்க் கலரோ ஏதோ ஒரு நூல இந்த வட்டத்துக்குள்ள நீங்க உள்ள விட்டு இழுக்கும்போது, அந்த கலர் உங்களுக்கு சைடு கரெக்ட்டா இது போல கிடைச்சிரும். பிங்க் கலர் சைடுல போயிடும். டார்க் கலர் சைடுல உள்ளன்னு போயிடும். இப்போ இது போல நமக்கு ஒரு ரவுண்டு போல இருக்கும். இது போல ரவுண்டு கிடைச்ச பிறகு 2 கார்னரையும் மெதுவா பிடிச்சு இழுக்கும் பொழுது இன்விசிபிள் நாட் நமக்கு கிடைச்சிரும். அப்படியே மெதுவா இழுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நாட் கிடைச்சிரும். இது ரொம்ப டைட்டாவே இருக்கும். நம்ம என்னதான் இழுத்தாலும் அந்த முடிச்சு கழண்டியே வராது. வீடியோல பாருங்க நான் எப்படி இழுக்கிறேன் பிரிஞ்சே வரல. இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற இந்த நூலை நீங்க ஒட்டவே கட் பண்ணலாம். ஆனா நார்மலா போடுற முடிச்சுல நம்ம ஒட்ட கட் பண்ணிட்டு இது போல பிரிச்சு இழுத்தோம்னாவே அந்த நூல் பிரிஞ்சு வந்துடும். ஆனா இந்த முடிச்சை நம்ம போடும்பொழுது நம்ம என்னதான் இழுத்தாலும் பிரிஞ்சு வராது. உங்களுக்கு அப்பயும் சந்தேகமா இருந்துச்சுன்னா அந்த நாட் மேல க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட்ல இன்விசிபிள் நாட் எப்படி போடலாம்னா, இது போல ஒரு உள்ளன் நூலோட முனைய இந்த பக்கம் நமக்கு தெரியற மாதிரி வச்சுட்டு, இன்னொரு முனைய இது போல வைக்கணும். இப்ப நான் வீடியோல எப்படி வச்சிருக்கனோ அதே போல வைக்கணும். இப்ப இந்த ஆரஞ்சு கலர் நூல் இருக்கு. இந்த நூலை இது போல வச்சுட்டு, இந்த முனைய இந்த வயலட் கலர் நூலுக்கு அடியில இந்த முனைய தள்ளி விடணும். இது போல ஆகிட்ட பிறகு இந்த முனைய மறுபடியும் ஆரஞ்சு கலர் நூலுக்கு மேல வர வைக்கணும். இப்ப நான் உங்களுக்கு வீடியோல எப்படி காட்டியிருக்கனோ அதே போலதான். இது போல ஒரு சின்ன ரவுண்டு கிடைச்சாச்சு. இப்போ இந்த முனைய இந்த ஆரஞ்சு கலர் வட்டத்துக்கு உள்ள இந்த முனைய மேலுக்கு எடுக்கணும். இப்போ நார்மலா நம்ம முடிச்சு போடுற மாதிரியே தான் வந்திருக்கும். இப்போ நம்ம 2 கைகளால இழுத்து டைட் கூட பண்ணிடலாம். இப்போ நான் வீடியோல எப்படி காட்டினேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது போல கட்டிட்டோம். இப்போ கட்டி முடிச்ச பிறகு அந்த பக்கத்துல எப்படி முடிச்சு போட்டோமோ அதே போலதான் இந்த பக்கமும் இந்த வயலட் கலர் உள்ளன்ல முடிச்சு போடணும். இது போல ரவுண்ட் பண்ணிட்டு நார்மலா போடுற அதே முடிச்சேதான் போடும் பொழுதே இந்த இடத்துல போடும் பொழுது இந்த முடிச்ச நல்லா டைட்டா இழுக்கணும். அப்போ நம்ம லாக் மாதிரி இழுக்கும் பொழுது நூல் பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்கு. இப்போ 2 பக்கமும் நல்லா டைட்டா போட்டாச்சு. இந்த கையில ஆரஞ்சு கலர் நூல், அந்த கையில வயலட் கலர் நூலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 நூலையும் இப்படி பிடிச்சு இழுக்கும் பொழுது அந்த முடிச்சு இந்த முடிச்சு ஒன்னா வந்து லாக் ஆகி முடிச்ச பிரிஞ்சு வராது. இது போல உங்களுக்கு ஒரு முடிச்சு கிடைச்சிடும். இப்போ இந்த முனையை கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்காக ஒரு கம் அப்ளை பண்ணிக்கலாம். இது பிரிஞ்சும் வராது.
இப்போ அடுத்ததா வேற ஒரு மெத்தட்ல ஒரு முடிச்சு போடலாம். இப்போ இது போல நூல் வச்ச பிறகு அடுத்த கலரை இது போல எக்ஸ் போலவே வைக்கணும். அடுத்தது இந்த எல்லோ கலர் நூலை இந்த ரெட் கலர் நூலுக்கு மேல இது போல எடுத்துட்டு வந்து வச்சிட்ட பிறகு இந்த ரெட் கலர் நூலை மறுபடியும் எல்லோ கலருக்கு மேல எடுத்துட்டு வரணும். வீடியோல நான் எப்படி வைக்கிறேனோ அதே போலவே நீங்களும் வச்சுட்டு இந்த எல்லோ கலர் மேலுக்கு வரணும். இப்ப மேலுக்கு வந்த இந்த எல்லோ கலர் முனைய மறுபடியும் ஒரு தடவை ரெட் கலருக்கு கீழே இருந்து கொடுத்து மேலுக்கு எடுக்கணும். இப்ப நான் எப்படி சுத்தி இருக்கேன் பாருங்க. இதே போல இந்த எல்லோ கலர் நூலை மேலுக்கு எடுத்த பிறகு உங்களுக்கு இது போல 2 நூலும் முறுக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 முனையும் நார்மலா நீங்க எப்படி முடிச்சு போடுவீங்களோ அதே போலவே இந்த முடிச்சு போட்டு நல்லா இழுக்கணும். இந்த போல இழுத்த பிறகு ஒரு ரவுண்ட் போல நமக்கு கிடைக்கும். இந்த லாக் அப்படியே பிடிச்சி இழுக்கும் பொழுது இந்த 2 முடிச்சும் ஒன்னா ஆகிடும். நல்லா இழுத்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணணும். வீடியோவோட ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் நார்மல் முடிச்சு சேஃப்டி கிடையாதுன்னு. இப்போ இது போல முடிச்சு போட்டு நம்ம இழுக்கும் பொழுது இது லாக் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த நூலை நம்ம அப்படியே ஃபுல்லாவே கட் பண்ணிட்ட பிறகு லாக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இழுக்க இழுக்க ஆனா அது நமக்கு சேஃப்டி இல்லாம இப்போ நான் இழுத்துட்டே இருக்கேன், அது அப்படியே அறந்துடுச்சு. இதனாலதான் சொல்றது இன்வெசிபிள் நாட் போட்டோம்னா நமக்கு சேஃப்டியா இருக்கும். இன்னைக்கு வீடியோல இன்வெசிபிள் நாட் எப்படி போடலான்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.